ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல். அவளை கூர்ந்து பார்த்தபடி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான் தினகர். ஒரு முறை புகையை இழுத்து விட்டான். பிறகு சொன்னான், உன் தங்கையை என் தம்பிக்கு மனம் முடித்து வைக்கிறேன். ஆனால் ஆனால் என்ன மூச்சை பிடித்து கொண்டு கேட்டாள் தேவி. அந்த திருமணத்துக்கு முன் நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று நிதானமாக தெளிவாக ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னான் தினகர். என்ன சொன்னீங்க? நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்றேன். அவன் மீண்டும் சட்டென எழுந்து நின்றாள். உட்கார் தேவி என்றான் அவன். பழையபடி அதிகாரமாக எதையும் உட்கார்ந்து கொண்டு அமைதியாகவே பேசலாம். மற்றவர்களுக்கு நாம் இலவச நாடகம் நடத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சொன்ன விதம் தேவிக்கு பிடிக்கவில்லை தான். ஆனால் அவன் சொற்களில் உண்மை புரிந்தது. எனவே அவனை வெட்டுவது போல பார்த்துவிட்டு அமர்ந்தாள். இனி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அப்படியென்றால் சம்மதம் என்று அர்த்தமா என்று அவன் கேலி சிரிப்புடன் கேட்டான். தேவி அவனை எரித்து விடுவது போல் பார்த்தாள். பசித்திருக்கும் புலிதானே என்று புள்ளையும் தின்ன சொல்லி பார்க்கிறீர்களோ என்றாள் துச்சமாக. அவன் சிரிப்பு மறைந்தது. முகம் கருத்து, நாவை சற்று அடக்கி பேச வேண்டும் தேவி. வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன்னை கொண்டவளாக பார்க்கிறேன் என்று நினைத்தாய் அல்லவா? நீ நினைப்பது போல ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி உன்னை என் அடிமையாக்க கௌரவமான திருமண பந்தம் தேவையில்லை. உன் தங்கை வாழ வேண்டுமானால் நீ என் ஆசை நாயகி ஆக வேண்டும் என்று கூட நிபந்தனை விதிக்க முடியும். பின் வேதனை பொறுக்காமல் நீ எனக்கு இணங்கி வந்திருப்பாய். அதோடு 3 நாட்களாக ரீட்டிய பெண் என்னோடு சுற்றுகிறாயே, உன் மானத்தை பற்றி இப்போது மற்றவர்கள் கணிப்பு என்னவாக இருக்கும் தெரியுமா? சரள் என முகத்தை திருப்பி கொண்டாள் தேவி. அதற்குள் முகம் எல்லாம் ஓரடியாக சிவப்பாகிவிட்டது. இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு கேவலமாக அசிங்கமாக இல்லையா என்றாள் அருவெறுப்புடன். தினகர் நிதானமாக அவளை பார்த்தான். செக்க சிவந்திருந்த அவள் காது மடல்கள் கண்ணில் பட்டன. தேவி, நீ பெண் சட்டென உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாய். புல் என்றெல்லாம் பொருத்தம் இல்லாத உவமானங்களை அடுக்குகிறாய். நீயோ ஓர் ஆணாக இருந்திருந்தால் விஷயத்தை வேறு முறையில் அணுகியிருப்பாய். அது கிடக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம் தேவி. நாம் பிறந்திருப்பது மேல்நாடு அல்ல. அங்கே பிறந்திருந்தால் சின்னவர்களுக்கு திருமணத்தை முடித்துவிட்டு பெரியவர்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் துரதிர்ஷ்டமாக இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்து விட்டோமே. இங்கே மூத்தவர் மணந்த பின்தான் அடுத்து பிறந்தவர்களின் மனம் என்று 98 ஒரு வழக்கம் இருக்கிறது. அதை எண்ணிதான். இந்த காலத்தில் அதெல்லாம் யார் பார்க்கிறார்கள் என்று குறுக்கிட்டாள் தேவி. நான் பார்ப்பேன். அதைவிட முக்கியமாக என் தாயார் பார்ப்பார்கள். அதை எண்ணிதான் எல்லோருக்கும் கௌரவமாக இருக்கத்தக்க ஓர் ஏற்பாட்டை சொன்னேன். அதை ஏற்பதோ இன்றி விடுவதோ உன் விருப்பத்தை பொறுத்தது என்று முடித்தான் தினகர். பிறகு தன் பொறுப்பு முடிந்தது என்று போல நாற்காலியில் சாய்ந்தபடி புகைக்க தொடங்கி விட்டான். இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு ஆண் பிள்ளை என்றாலும் நான் உங்களை மணக்கப் போவது இல்லை. உன் விருப்பம் என்று தோலை குலுக்கினான் தினகரன். பாவம், உன் தங்கை நான் பார்த்த அளவில் அவள் அவ்வளவு மன உறுதி இல்லாதவள் போல தெரிகிறது. இப்போது என்ன ஆவாளோ என்று பரிதாபப்பட்டான். சரி, போகலாம் என்று எழத் தொடங்கினான். பொறுங்கள் என்றாள் தேவி அழாத குறையாக. நீங்கள் சொல்வது மிரட்டல் மாதிரி என்று திணறினாள். என்னவென்று வேண்டுமாலும் வைத்துக்கொள். நானும் இப்போது திருமணம் என்று துடிக்கவில்லை. நாம் இளையவர்களின் ஏற்படுத்தி வைத்திருக்கும் சிக்கலுக்கு ஒரு விடை தேடினேன். இது கிடைத்தது. அதோடு நீயும் பார்ப்பதற்கு அழகற்று தெரியவில்லை என்றான் நமட்டு சிரிப்போடு. அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு என்னை மணப்பானேன். வேறு யாரையாவது மனத்துக்காக உங்களை வட்டம் போடுகிறார்களே, அவர்களை யாரையாவது மணப்பது தானே என்றாள் கேலி சினத்துடன். செய்யலாம். ஆனால் அவர்களில் யாரை பார்த்தாலும் எனக்கு குமட்டுகிறதே. அதோடு உனக்கும் மனமாக வேண்டும் அல்லவா? ஒருவேளை உன்னை யாரேனும் சுற்றுகிறார்களா? அவர்களில் அப்படி யாரேனும் என்னை சுற்றி வந்தால் கன்னம் பழுத்துவிடும் என்றாள் தேவி சூடாக. திடீரென்று ஏதோ நினைவு வந்தது. உங்கள் தினுசாரி, அதுதான் உங்களோடு மதுரைக்கு வந்தாலே, அவள் என்ன ஆனாலாம்? அவன் ஸ்டைலாக தோலை குலுக்கினான். என்ன செய்வது? அவள் என்னை விட வெளிநாடு மேல் என்று விட்டாளே. பேசிக்கொண்டே தினகர் எங்கேயோ ஏறிட்டு பார்த்தான். உடனே மந்திரத்தில் நடப்பது போல் பனியால் 2 அழகிய கோப்பைகளில் பாதம் கீருடன் வந்தான்.
இன்று இந்த திருமண பேச்சை தொடங்கிவிட்டேன். இப்போது இனிப்பாக கொஞ்சம் பாதாம் கீர் குடிக்கலாம். பிறகு இரவெல்லாம் சிந்தித்துப் பார். நாளை எனக்கு பதில் சொல்லி டெலிஃபோனில் சொன்னால் கூட போதும் என்றான் தினகர். அவன் ஒரு கோப்பை எடுத்துக்கொண்டு தேவியும் ஒன்று எடுத்துக்கொள்ள சொன்னான். இனிப்பா? அது தேவிக்கு வாய் கசந்தது, தொண்டை கசந்தது, வயிற்றினுள்ளும் வேப்பிலை போல கசந்தது. அன்று வீடு திரும்பும் போது காரில் முழு அமைதி நிலவியது. தேவி வீட்டு முன்னால் காரை நிறுத்தினான் தினகர். இறங்க முயன்ற தேவியை தடுத்து சொன்னான். நாளை காலை வீட்டுக்கு டெலிஃபோன் செய். 9 மணி வரை வீட்டில் இருப்பேன். அதுவரை நீ யோசிக்கலாம். ஆனால் ஒன்று, திருமணம் என்றால் இருவருக்கும் சேர்ந்துதான். மற்றபடி ஒன்றை திருமணம் நடக்காது. புரிகிறதா என்றான். தேவி பதில் சொல்லாமல் இறங்கி சென்றாள். அவள் மாடி ஏறி சென்று வீட்டினுள் செல்லும் வரை காத்திருந்தான் தினகர். பிறகு காரை கிளப்பிக் கொண்டு வெகு வேகமாக சென்று விட்டான். அவளுடன் எதிர்கொண்டாள் செல்வி. அவளை கவனியாதது போல் தாண்டி கொண்டு உள்ளே சென்றாள் தேவி. ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக சசி அக்கா வரவில்லையா என்று கேட்டாள். ஏதோ பிரவாசம் கேசம் வர இயலாது என்று சொல்லி அனுப்பினார்கள் என்றாள் செல்வி. தேவி அங்கும் இங்கும் பரபரவென்று நடந்தாள். எதையோ எடுத்தாள், எங்கேயோ வைத்தாள். பொருளற்று என்னவோ செய்தாள். சற்று நேரம் பொறுத்து பார்த்தாள் செல்வி. பிறகு என்னக்கா ஆயிற்று? என் உயிரை கையில் பிடித்து கொண்டு கேட்டாள். தேவி திரும்பி அவள் முகத்தை பார்த்தாள். இவளிடம் என்ன சொல்வது? பேசவே வாய் எழவில்லை. அதற்குள் செல்வி அஞ்சிவிட்டார். என்னக்கா? என்ன ஆயிற்று அக்கா? முடியாது என்று சொல்லிவிட்டாரா? நான் பயந்தது போலவே ஆகிவிட்டதா? இனி நான் என்ன செய்வேன் என்று பதறி கதறத் தொடங்கிவிட்டாள். கண்ணீர் மலை மலையாக வழிந்தது. இந்த துன்பத்தை ஒரு கணம் கற்பனை செய்து பார்த்ததால் கூட போதுமே. பிறகு முழுக்க முழுக்க காயவனாக இருந்தாலும் ஒரு பெண்ணை அவனால் ஏமாற்ற முடியுமா என்று தோன்றியது தேவிக்கு. தன் வேதனையை மறைத்து கொண்டு இல்லாததையும் பொல்லாததையும் கற்பனை செய்து கொண்டு விளையாட்டாக கண்ணீர் விடுவதில் உனக்கு நிகர் நீயேதான் என்றாள். தோன்றியது பளிச்சென்று செல்வியின் கண்களில் நம்பிக்கை ஒளி. ஆமாம், அவர் சரி என்று சம்மதம் தெரிவித்து விட்டார் என்றாள் தேவி. நானும் என் சம்மதம் கூறியாக வேண்டும் என்று இரும்பென கனத்த இதயத்துடன் கூறினாள். அக்கா! எல்லையில்லாத ஆனந்தத்துடன் தேவியை கட்டி கொண்டாள் செல்வி. கார்கால மின்னல் போல் அவள் கண்ணீரின் இடையே அரிசி பற்கள் பளிச்சென்று ஒளிந்தன. மெல்லடி மெல்ல, என் எலும்பெல்லாம் நெருங்கிவிடப் போகின்றன என்றபடி மெல்ல தன்னை விடுவித்து கொண்டாள் தேவி. தேவியால் தங்கையின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள முடியவில்லை. எழுந்தாள். வா, இன்றேனும் கொஞ்சம் சாப்பிடு என்று செல்வியை அழைத்து சென்றாள். தட்டில் சோறு பிசைத்து அவள் கையில் ஒவ்வொரு கவலமாக உருட்டி வைத்தாள். பல நாட்களுக்கு பின் செல்வி நன்றாக உண்ணுவதை திருப்பதியுடன் கண்டாள். தட்டு காலியாயிற்று. கையையும் தட்டையும் கழுவினாள். அக்கா, நீ சாப்பிடவில்லையே? நான் நெஞ்சு முட்ட உண்டாயிற்று என்றாள் தேவி. தினகருடனா? அக்கா என்றாள் செல்வி. உடனே வாய் பொத்தி கொண்டாள். அவருக்கு அண்ணா, அவர் பேரை சொல்லிவிட்டேன் பார் என்று வாயில் கையால் போட்டுக்கொண்டாள். தேவிக்கு ஒன்றும் ரசிக்கவில்லை. சரி சரி, வா, படுத்து உறங்கு என்றாள். சிறு குழந்தை போல படுத்தும் தூங்கிவிட்டாள் செல்வி. எல்லையற்ற நிம்மதி அந்த இளம் முகத்தில் படர்ந்திருந்தது. இந்நிம்மதிக்கு விலையாக எதையும் தான் தரலாம் என்று எண்ணிக்கொண்டாள் தேவி. மறுநாள் தேவி எழும் போது மணி 7 ஆகிவிட்டது. கண்ணை திறக்கும் போதே சிட்டுக்குருவி போல் தங்கை சுற்றுவது தெரிந்தது. வாயில் ஏதோ பாட்டு வேறு, கண்களில் கனவின் மிதப்பு, முகத்தில் அன்லாந்து மலரின் பூரிப்பு. சற்று நேரம் அவளை பார்த்து கொண்டு இருந்துவிட்டு படுக்கையை விட்டு எழுந்தாள் தேவி. அவள் எழுவதற்காக காத்திருந்தவள் போல செல்வி ஓடி வந்தாள். எழுந்தாயா அக்கா? காஃபி கொண்டு வரவா? மெல்லடி மெல்ல. ஏன் அப்படி ஓடுகிறாய்? சசி அக்கா சொன்னது நினைவில்லையா? இன்னுமா தெரியாது என்று சிரித்தாள் தேவி. செல்வியின் முகம் விழுந்து விட்டது. காஃபி குடிக்கிறாயா அக்கா என்று மெல்ல கேட்டாள். தேவி தன்னையே திட்டு கொண்டாள். செல்வி எதை கண்டாள்? பாவம், இவள் மனதில் புயல் என்றால் அவளது உற்சாகத்தை குறைப்பானேன்? அவளாவது முழு மகிழ்ச்சியுடன் இருக்கட்டுமே.
நான் இன்னமும் பல் துலக்கவில்லையே. துலக்கின பிறகு நானே எடுத்துக்கொள்கிறேன். நீ குடித்தாயா என்று சற்று மிதமான குரலில் கேட்டாள். கூடவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பார், அதனால்தான் அதட்டிவிட்டேன் என்று சமாதானம் சொன்னாள். கதை முடிந்தது. கதை தொடரும். கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.